மீண்டும் வரவேற்கிறேன். இது பிரச்சார மேடை. இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தோடு கூடிய சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் நாம் வரவேற்கலாம். ஏற்கனவே வெங்கடேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு கார்த்திகேயனும் நம்மோடு இருக்கிறார். நாம் அவர்களிடம் சில கேள்விகளை வச்சிருந்தோம். முன்னதாக நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் திரு செல்வராசு அவர்களை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பரப்புரை செய்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கொடுக்க மாட்டேன் நான் நம்முடைய தலைவர் கலைஞருக்கு. ஆக அப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டாமா? அதுக்குத்தான் இந்த தேர்தலை நீங்க பயன்படுத்தணும். நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் நாம போய் கலைஞருக்கு இடத்தை கொடுக்கணும்னு உத்தரவை வாங்கி அதற்கு பிறகு அண்ணாவுக்கு பக்கத்தில் அண்ணா கடைசியாக கலைஞர் ஆசைப்பட்டது என்ன? அண்ணா அவருடைய இதயத்தை கேட்டாரு. அந்த இதயத்தை தாருங்கள் அண்ணா, நான் வரும்போது கொண்டு வந்து உங்கள் கால் மலரை வைப்பேன் என்று சொன்னார். ஆக அந்த ஆசையை நாம நிவர்த்தி செய்யலைன்னா நம்மெல்லாம் மனுஷனா இருந்து போதினமே இல்லை, உயிரோடு இருக்கவே முடியாது. ஆகவே அதுக்காக நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு வந்துச்சு. கலைஞர் திமுக தலைவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் அவர் தான் தலைவர்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இடத்தை கொடுத்துச்சு. ஆக கலைஞருக்கு இடம் தர மறுத்த இந்த அயோக்கியர்களுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கலாமா? நம்ம அந்த முடிவோடு இருங்க. கதிரவாள் சின்னத்துக்கு ஆதரவு தாருங்க. நம்முடைய வேட்பாளர் செல்வராஜ் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் என்று அன்போடு கேட்டு உங்களுடைய அன்புக்கும் உற்சாகத்திற்கு நன்றி 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 என்று கூறி விடுவேன். நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராசுவை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் குடவாசல் பகுதியில் பரப்புரை செய்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். திமுக தலைவர் கருணாநிதி மறைந்த பிறகு அவருக்கான அந்த அவரை